ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம வழக்கம் போல 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ், அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ரஷ்யா உக்ரைன் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நேற்று பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒட்டுமொத்த யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ரஷ்யாக்கு அகேன்ஸ்டாக திரும்பியிருக்காங்க. இது இன்னொரு எஸ்கலேஷனாக மாறும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஆனால் இந்த முறை பிரச்சனையை ஆரம்பித்தது உக்ரைன் தான். அதையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு சாதகமான சில செய்திகள் வந்திருக்கு. அண்ட் நம்மளோட நிஃப்டி 25,000 பாயிண்ட் தாண்டத்துக்கு அடிஷ்னலாக ஒரு பாசிட்டிவான விஷயமும் நடந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடுவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், அதில் நிஃப்டி மற்ற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்த்துருவோம். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் பற்றியெல்லாம் பார்த்துருவோம். அண்ட் குறிப்பாக ட்ரேடிங் ரிலேட்டடாக செபி 2 மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த 2 மாற்றத்தையும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓகே, இதில் சூப்பராக லாபம் சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஆனால் அது ரெண்டுமே பயங்கரமான ரிஸ்க்கான விஷயம். ஸோ அதில் தூரமாக இருங்க. அது என்ன மேட்ரு, அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 4வது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ், கிட்டத்தட்ட 15 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஷேர்ஸை வாங்கலாமான்னு சொல்லிட்டு உங்களால் முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை போன வாரம் செவ்வாய்க்கிழமை கத்தாரில் வச்சு நடந்து முடிஞ்சது. இந்த ஃபனரல் முடிகிற வரையும், அயத்துல்லா கமேனி அவர்களோட இறுதி சடங்கெல்லாம் முடிகிற வரையும் பெருசாக அட்டாக் வேணாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஜூலை 18ஆம் தேதிக்கு பேச்சுவார்த்தை தள்ளி வச்சிட்டாங்க. அமைதியாக இருக்கணும்ல. 2 பேருமே மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த சீஸ்ஃபயர் காலகட்டத்தை எங்களோட மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது அவனை டென்ஷன் பண்ணுற வேலை தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அங்கே நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப்போட எனக்கு மிகப்பெரிய டிஸ்அக்ரிமெண்ட்டெல்லாம் கிடையாது. அவர் அமெரிக்காவோட தலைவர், நான் இஸ்ரேலோட தலைவர். நாங்கள் 2 பேருமே எங்கள் நாட்டுக்கு எது நல்லதோ அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ஐடிஎஃப் லெபனான்லேருந்து வெளியே வராது, இஸ்புல்லாவை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லெபனான்லேருந்து வெளியே வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தெரியுது அவங்க கைப்பற்றி வச்சிருக்கிற இடத்த விட போகிறது கிடையாது. ஸோ அந்த பஞ்சாயத்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்க போகுது. நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவரையும் ஈரானை அணு ஆயுதத்தை வச்சுக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும். காரணம், அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக இதை அவர் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் எஜிப்த் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடனான எங்களோட உறவு நார்மலாக நடக்கணும்னா பாலஸ்தீன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த இஸ்ரேல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனில் தான் இஸ்ரேலே உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த பிரச்சனை முடிய போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜிப்த் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போது அமெரிக்காவில் எப்படி பென்டகன் இருக்குது, அவங்களோட இராணுவ தளம், அந்த மாதிரி இவங்க ஆக்டகன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர்ஸ். இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஏன் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ எப்படி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுக்கு இவ்வளோ பெரிய கலாட்டாச்சு, அந்த பக்கம் சூயஸ் கேனல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை மூடினாங்கன்னா கம்ப்ளீட்டாக அமெரிக்கா, யூரோப்பு, இந்தியா, இந்த எல்லா வழித்தடங்களையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது மேரிடைம் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிப் ட்ராக்கிங் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று கிட்டத்தட்ட 19 கப்பல்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் மூவ் ஆயிருக்கு. இதில் பெரும்பாலான கப்பல்கள் ஈரானோட கோஸ்டல் ரீஜியனில் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கத்தாருக்கும் ஈரானுக்குமான கப்பல் போக்குவரத்து இந்த போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மாதமாக நிறுத்தியிருந்தாங்க. அந்த கப்பல் போக்குவரத்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் டீலிங் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த போக்குவரத்தை ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் விஷயம் பார்க்கப்படுது. அடுத்து சிரியாவோட பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. பிரான்ஸோட பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்கள் கூடி சீக்கிரமே எங்கள் நாட்டுக்கு வரப்போகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யூகேவும் பிரான்ஸும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அவங்களோட படைகளை நிறுத்த போகிறதா சொல்லிட்டு நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவர் இங்கே வரதையும் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் அடுத்து ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஜப்பான் எங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த இஸ்லாமாபாத் MOU சைன் பண்ணதுக்கப்புறம் ஜப்பானுக்கு தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வருது. என்னென்னா, ஈரானுக்கும் லெபனானுக்கும் ஹியூமானிட்டேரியன் எய்டாக $15 மில்லியன் அளவுக்கு நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு ஜப்பான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், ஜப்பானுக்கும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் போக்குவரத்து தடம் தேவைப்படுது. அதனால் ஈரானுக்கு அவங்க கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒருவேளை நெத்தன்யாவோட கேபினெட்டில் இருந்தேன்னா அமெரிக்காவை எதிர்த்து பேச வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு.
காரணம் என்னன்னா இப்போதைக்கு உலகத்தில் அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு நாடுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நெத்தனியாகு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, ஜேடி வான்ஸ் என்னோட நல்ல நண்பர் தான், ஆனால் அதுக்காக அவர் சொல்கிறதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. அமெரிக்கா மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு. எங்களுக்கு உலகத்தில் பல நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து இந்தியா 140 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்து நம்மளோட பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்தோம்னா, அங்கே அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு. இப்போ வந்து மிட் டர்ம் எலெக்ஷன் வர போகிறதுனால. அதாவது எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியில் கிட்டத்தட்ட எல்லாருமே நஷ்டம் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் அளவுக்கு நஷ்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மட்டும் எப்படி 600 மில்லியன் அளவுக்கு லாபம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் போர்ன்றது தேவையில்லாத பஞ்சாயத்து, இதுக்காக நம்ம செலவு பண்ணுறது எதுக்குன்னே நம்மளுக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரோட அப்ரூவல் ரேட்டிங் பார்த்தோம்னா 36% அளவுக்கு இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக எல்லார்கிட்டையும் எடுத்த கணக்கெடுப்பில் இந்த ஈரான் போர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு 58% சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து இந்தியா மாதிரி கிடையாது, மல்டி பார்ட்டி சிஸ்டம் கிடையாது. இப்போ மல்டி பார்ட்டி சிஸ்டமில் என்னன்னா, நீங்கள் 33% ஓட்டு எடுத்தாலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம், சரிங்களா? ஆனால் அமெரிக்காவில் பை பார்ட்டி சிஸ்டம், ரிபப்ளிகன்ஸ் ஒன்று, டெமோக்ராட்டிக்ஸ் ஒன்று. இந்த 2 பேரில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா 50%க்கு மேலே ஓட்டு எடுக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய அப்ரூவல் ரேட்டிங், ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ரேட்டிங் எல்லாம் பார்க்கும்போது இந்த மிட் டர்ம் எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் கூட ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு மிலிட்ரி ஃபண்ட்ஸாக $67 பில்லியன் அளவுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒன்ஸ் இந்த மிட் டர்ம் எலெக்ஷனில் தோத்துட்டாருன்னா இந்த மாதிரி நினைக்கும் போதெல்லாம் காசு கேட்க முடியாது, பயங்கரமாக சுற்றிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அவருக்கு வந்து அந்த தன்னிச்சையான அதிகாரம் வந்து இல்லாமல் போயிடும். அடுத்த 2 வருஷம் உலகம் வந்து அமைதியாக இருக்கும். நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பேசியிருந்தோம். அதாவது அமெரிக்காவோட 250வது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பிரசிடென்ட் புட்டின் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு போச்சு. அண்ட் அந்த ஃபோன் கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காருன்னா, ரஷ்யா உக்ரைன் 2 பேருமே வந்து சண்டையை விட்டுட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது நேட்டோ சமிட் வந்து இந்த வாரம் நடக்க போகுது துருக்கியில் வச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. நான் வேணா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்போது நேற்று ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதலை, பலிஸ்டிக் மிசைல்ஸ், அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் விட்டு அடிச்சிருக்காங்க உக்ரைனோட தலைநகரத்தில். இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 9 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறதா செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த உக்ரைன் வந்து ஈரானை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா கேஸ் ஃபீல்டு மேலே குண்டு போடுறது, பெட்ரோல் ரிசர்வாயர்ஸ் மேலே குண்டு போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, கப்பல் மேலே குண்டு போடுறது, துறைமுகம் மேலே குண்டு போடுறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்களும் இதே மாதிரி பண்ணதில் என்ன ஆச்சுன்னா, ரஷ்யாவில் மிகப்பெரிய அளவுக்கு பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது. போன வாரம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, இந்தியா கிட்டேருந்து நாங்கள் டீசல் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட இந்தியன் ஆயில் மினிஸ்டர் வந்து நாங்கள் நயாரா மாதிரியான இந்த ட்ரேடர்ஸ் மூலிமா நாங்கள் வந்து டீசல் ஏற்றுமதி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை நைட்டு மறுபடியும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஆயில் டெர்மினல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக் பண்ணோடனே ரஷ்யா வந்து காண்டாயிட்டாங்க, பதிலுக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க. இப்போது உக்ரைன் தான் ஃபர்ஸ்ட் அடித்தான், அதுக்கு ரஷ்யா வந்து ரிட்டாலியேட் பண்ணாங்க. இப்போ தப்பு யார் மேலே? உக்ரைன் மேலே. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கம் போலே வந்து ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக ஏன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்றது தனியாக ஒரு வரலாறே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரி இவங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட தலைவர் உர்சலா இருக்காங்க இல்லையா, நம்ம நாட்டு கூட வந்து ஜனவரி மாதம் வந்து டீலெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா மதர் ஆஃப் ஆல் டீல்ஸை முடிச்சுட்டு போனாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $90 பில்லியன் அளவுக்கு நாங்கள் மிலிட்ரி எய்டை யுக்ரைனுக்கு தரப்போகிறோம், நம்ம எல்லாருமே உடனடியாக யுக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மறுபடியும் ஒரு எஸ்கலேஷனாக மாறிட்டு இருக்கு. அண்ட் இந்த வாரம் இந்த நேட்டோட சமிட்டில் வந்து ஏதாவது பஞ்சாயத்துக்கு பண்ணி முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 5 வருஷமாக போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கண்டினியூஸாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து விட்டு கொடுக்காம பேசுறது தான். அதாவது இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனாக தான் ஆரம்பிச்சுட்டு ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாராவது உள்ளே வந்தீங்கன்னா இது 3ஆம் உலக போர் ஆகிடும், நாங்கள் ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனாக இது ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்குள்ளார விட்டுருங்க இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா நாடுகளும் மறைமுகமாக உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பாரு, நான் உனக்கு பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கேன், அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸை அமெரிக்க நிறுவனங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் வந்து ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்தி அனுப்புகிறாரு. நீ வந்து அழிவோட விளிம்பில் இருக்க, உன் நாட்டோட மக்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணார். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த போர் ஆரம்பிச்சு இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து 1200 கிலோமீட்டர் அளவுக்கு ஃப்ரண்ட் லைனில் ரஷ்யா வந்து ஆக்கிரமிச்சுட்டே போயிட்டாங்க. 1200 கிலோமீட்டர் வந்து ஒரு லைன் போட்டு இப்படியே ஆக்கிரமிச்சுட்டே போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆக்கிரமிச்சுட்டே போயிட்டாங்க.
இதில் வந்து டான்பாஸ் மாதிரியான குறிப்பிட்ட சில பகுதிகள் வந்து அடக்கும். இந்த பகுதிகளை நான் திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்கிறாங்க. உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்கிரமித்த பகுதிகளை திருப்பி கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் நீங்கள் அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு கேரண்டி கொடுங்க, அப்போ தான் நான் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்கிறாங்க. இதனால தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து 5 வருஷம் கழிச்சும் நடக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வாரம் துருக்கியில் நடக்கக்கூடிய இந்த நேட்டோவோட மீட்டிங்கில் அமெரிக்கா மற்ற நேட்டோ நாடுகள்கிட்ட உங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்துங்க, நேட்டோவுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் அதிகமான அளவுக்கு நேட்டோக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், எங்களுக்கு நேட்டோலேருந்து எந்த ஒரு விதமான உதவி வரல, இந்த ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையில் உதவி எதுவும் வரல, ஸோ நாங்கள் வந்து ஸ்பெண்டிங்கை பண்ண முடியாது, நீங்கள் வேணால் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த அளவுக்குன்னா உங்களோட ஜிடிபியில் 5% அளவுக்கு நீங்கள் வந்து நேட்டோவுக்கு ஸ்பெண்டிங்கை கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மறுபடியும் வந்து ஒரு கலாட்டாவை நேட்டோக்குள்ளார கொண்டு வரும். நேட்டோக்கு வெளியும் பிரச்சனை உள்ளியும் பிரச்சனைன்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ன எதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இஸ்ரேலோட எனர்ஜி மினிஸ்டர் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இஸ்ரேலோட அந்த எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியில் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், இதுக்கு டொமஸ்டிக் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு கம்பெனிஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான விஷயம். நம்மளோட நாடு இதை பண்ணணும். நம்மளோட நாட்டுக்குள்ளாரே நம்ம இந்த க்ரூட் ஆயில் கேஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா வெளிநாடுகள் கிட்ட நம்ம நம்பி இருக்க வேண்டியதில்லை. இப்போ பார்த்ததெல்லாம் உலகத்தோட இந்த பக்கம் நடக்கிற பஞ்சாயத்து. இப்போ இந்த பக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேற்று வடகொரியாவோட மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க, அவங்க க்ரூஸ் மிசைல்ஸை அவங்களோட டெஸ்ட்ராயர் கப்பல் ஏவி டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 12 லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் கேப்பபிள் க்ரூஸ் மிசைல்ஸ், அந்த மிசைலில் அணு ஆயுதத்தையே வச்சு அனுப்பலாம். அந்த மிசைல்ஸை ஒரு டெஸ்ட்ராயர் கப்பல், அந்த கப்பலோட பேர் சாய் ஹான் அப்படின்ற கப்பலில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எதனால் முக்கியமான விஷயம் பார்க்கப்படுதுன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு சவுத் கொரியன் பிரசிடென்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பண்ணுறாரு. இப்போதைக்கு நார்த் கொரியாவோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்த தலைவர் அங்கே போய் பிரச்சனை பண்ணுவார்னு சொல்லிட்டு இப்போவே தம்பி வராத, எங்ககிட்ட எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சிக்னல் காமிக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. வடகொரியா இந்த மாதிரி பெலிஸ்டிக் மிசைலை செக் பண்ண மாதிரியே சைனாவும் அவங்களோட நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்லேருந்து பெலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவி செக் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாக கிடையாது, நமக்கு எகென்ஸ்டாக, இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக. ஏன்னா போன வாரம் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் டாகஷி அவங்க நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பார்த்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. இதில் ஒரு ஜாயிண்ட் நேவி எக்ஸைஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஜப்பானோட டெஸ்ட்ராயர் கப்பலோட நம்மளோட இந்திய கப்பல்கள் ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸைஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க. இதுக்கு ஒரு கவுண்டர் ஆப்ரேஷனாக இதை பண்ணியிருக்காங்க. அண்டு நேத்தா இல்லை அதுக்கு முந்தின நாளாக தெரியல, நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில், ஜப்பானும் இந்தியாவும் கோஆப்ரேஷன் நாங்கள் தப்ப சொல்லலை, ஆனால் இது பிராந்திய அமைதியை சீர்குலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனா கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. இதையும் நம்ம முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு தான் அந்த மலாக்கா ஸ்டேட்டில் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அப்படி எடுத்தோம்னா தான் சைனா நம்மக்கிட்ட வம்பு பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் இந்தியாவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னா ஒபெக் ப்ளஸ் நாடுகள் நேற்றுக்கு முந்தின நாள் மீட்டிங் பண்ணாங்க. அதனோட அவுட்கம் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னென்னா 5வது மாதமாக ஆகஸ்ட் மாதமும் அவங்களோட க்ரூட் ஆயிலோட அவுட்புட் அதிகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த ஒபெக் ப்ளஸ் நாடுகள்லேருந்து வெளியே க்ரூட் ஆயில் இஷ்டத்துக்கு உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னதான் க்ரூட் ஆயிலோட விலை போர் ஆரம்பித்ததை விட பயங்கரமாக விலை குறைஞ்சிருந்தாலும் கூட இந்த ஒபெக் ப்ளஸ் நாடுகள் தொடர்ந்து க்ரூட் ஆயில் உற்பத்தி அதிகரிச்சிருக்காங்க. காரணம் எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது, எல்லாருக்குமே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இந்த க்ரூட் ஆயிலோட உற்பத்தி அதிகரிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 1,88,000 பேரல்ஸ் கூடுதலாக க்ரூட் ஆயில் உற்பத்தி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு கூல் டவுனை கொண்டு வரும். ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒரு எஸ்கலேஷன் வந்தால் கூட இது ஒரு பஃபராக நமக்கு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. வரும் காலங்கத்தில் இவங்க க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் நம்ம மறக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இன்னமும் கூட என்னதான் இவங்க க்ரூட் ஆயிலோட விலை குறைச்சாலும் எல்லாரும் க்ரூட் ஆயிலோட அவுட்புட் அதிகப்படுத்தினாலும் கூட இன்னமும் கூட இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, எப்போ ஏன் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு ஒரு அன்சர்டனிட்டி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு கொஸ்டின் மார்க் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஏற்படுத்த தான் செய்யுது. அண்ட் நேற்று சில கப்பல்களை ஏமனோட கடற்கரை ஓரத்தில் போகும்போது அடிச்சிருக்காங்க. அது யார் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியல. மேபி இதுவே எஸ்கலேஷனுக்கு ஒரு காரணமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும். அண்ட் ஆஃப்ரிக்காவில் ரப்பரோட ஏற்றுமதிக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லைசன்ஸ் எல்லாம் புதுசாக ஆகணும், ரெகுலேஷன்லாம் டைட்டன் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக ரப்பரோட விலை அதிகமாகுன்ற பயத்தில் ஜப்பானில் டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட்ஸ், ரப்பரோட டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்குவீஸ் நடந்திருக்கு. அதாவது எல்லாரும் ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. திடீர்னு செல்லர்ஸ் யாரும் இல்லாதனால என்ன விலை கொடுத்தாலும் இந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணும்போது
பயங்கரமாக ரப்பரோட விலை அதிகமாக இருக்குது. இது நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ரப்பர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டயர் கம்பெனிஸ் சியாட்டு, ஜேகே டயர்ஸு, எம்ஆர்எஃப், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸு இவங்களோட ஷேர் ப்ரைஸஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது செக்மெண்ட், நம்மளோட இந்தியாவுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா, தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதத்தில் வந்து டிஃபிசிட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 45-46% அளவுக்கு டிஃபிசிட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் பயங்கரமான மழைப்பொழிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அண்ட் நேற்று மும்பையில் வந்து ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது முட்டி வடி தண்ணி நிற்கலாம் மும்பையில். ஸோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சதுனால போன மாதத்தோட இறுதி வரையும் 45% டெபிசிட் இருந்தவங்க இப்போ 28% குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு போன மாதம் வந்து 100 லிட்டர் மழை பெய்ய வேண்டியது வெறும் 55 லிட்டர் தான் மழை பெஞ்சது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த மாதம் போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் மொத்தம் 200 லிட்டர் பெய்யணும். போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு 200 லிட்டர் பெய்யணும். இப்போது போன மாதம் 55 110 லிட்டர் தானே வரணும். ஆனால் இப்போது போன மாதம் இந்த மாதம் ரெண்டும் சேர்ந்து 56 லிட்டர் தான் குறைஞ்சிருக்கு 200 லிட்டருக்கு. ஸோ பாக்கி 144 லிட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு. ஸோ இப்போ டிஃபிசிட் வந்து வெறும் 28% இருக்குது. ஸோ இதனால் வந்து தென்மேற்கு பருவமழையில் அட்லீஸ்ட் ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆச்சு வந்துருன்ற ஒரு சிக்னல் வந்திருக்கு. இது நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். காரணம் என்னென்னா, வெறும் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் கிடையாது, ஃபெர்டிலைசர் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக் செக்மெண்ட்டு கிடையாது. நீங்கள் விவசாயிங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்தால் தான் அங்கே ரூரல் எக்கனாமி செழிப்பாக இருக்கும். ரூரல் எக்கனாமிலேருந்து தான் மெதுவாக அர்பன் எக்கனாமி வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பொருளாதாரமே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கும் வந்து இந்தியா வந்து ஒரு 60-70% பேர் வந்து கிராமத்தில் தான் வாழ்கிறாங்க. அவங்களோட பொருளாதாரம் தான் பேஸாக அமையுது. எல்லா சர்வீசஸ்க்கும் சரி, எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் சரி. அந்த பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் ஆட்டோ செக்டார்லேருந்து எல்லா கம்பெனிஸ் வந்து செயல்படும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ மார்க்கெட் சூனர் ஆர் லேட்டர் இதுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த 25 மார்க்கெட்டுக்கு இந்த ஒவ்வொரு நெகட்டிவான விஷயமும் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே 25,000 26,300 அது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இதை வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் அளவுக்கு வெங்காயத்தை வந்து கையிருப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த முறை மிகப்பெரிய அளவுக்கு வெங்காயத்துக்கு பற்றாக்குறை வரும். வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்துக்கு வந்து பற்றாக்குறை வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட வந்து வெறும் 3000 டன் அளவுக்கு தான் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துருந்தோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13% அளவுக்கு இந்த கொள்முதல் விலையை வந்து ஏற்றிருக்காங்க. கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணக்கூடிய விலையை 13% அளவுக்கு ஏற்றிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வெங்காயம் 50 ரூபா 60 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சண்டே வந்து நான் யூஎஸ்க்கு போயிருந்தேன், உலர் சந்தைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து 30 ரூபா அளவுக்கு வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ வெங்காயம், பூண்டு இதனோட விலையெல்லாம் பயங்கரமாக ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் நான் இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த உணவுப் பொருட்களோட விலை வந்து இந்தியாவில் பெரிய அளவுக்கு ஏறல. லாஸ்ட் 5 வருஷத்தில் அரிசியோட விலை ஏறி இருக்குது, பருப்போட விலை ஏறி இருக்குது, சமையல் எண்ணெயோட விலை ஏறி இருக்குது, காய்கறிகளோட விலை வந்து அதிகமாக ஏறல. அதன் காரணமாக தான் நம்மளோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குது. இந்த வெங்காய விலை இந்த மாதிரி காய்கறிகளோட விலை வந்து அதிகமாச்சுன்னா சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக அடிவாங்கும். ஸோ அது நம்மளோட பொருளாதாரத்துக்கு நல்லதே கிடையாது. அதனால தான் அதை எம்பசைஸ் பண்ணுறேன். அடுத்து நம்மளோட இந்தியாவோட ட்ரேட் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி டாலர் அளவுக்கு, அதாவது இந்திய ரூபாயில் 95 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால அங்கே போகக்கூடிய கப்பலுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கிறதுனால $1.5 பில்லியன் அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பூலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உருவாக்கி வைக்கிறோம். நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இதுக்கு மேலே கப்பல்கள் தைரியமாக அந்த பக்கம் போய் வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வாட்ஸ்அப், டெலிகிராம்லாம் நோட்டீஸ் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராம் அனுப்பியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமோட என்ன பஞ்சாயத்துனா, இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய சில விளம்பரங்கள் வந்து சைல்டு அப்யூஸ், செக்ஷுவலி சைல்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரி சில விளம்பரங்கள் இருக்குது. அந்த மாதிரி போடக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி போடுற அளவுக்கு உங்களோட சிஸ்டம் சேஃப்டி மெஷரில் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உண்மை சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து 10 பைசாக்கு எதுவுமே பிரயோஜனம் கிடையாது, சும்மா வேஸ்ட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணுறதுல பெருசாக யாருக்கும் எந்த நஷ்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, 140 இந்தியர்களுக்கும் நான் டேங்க் பண்ணுறேன். இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸை அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நின்னாங்க. கிட்டத்தட்ட நாம் 40 நாடுகள் கிட்ட க்ரூட் ஆயிலோட இறக்குமதியை வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சதுனால தான் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸை நம்மளால் எஃபிஷியண்ட்டாக வந்து சமாளிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான். நம்ம இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூடினது இந்த அளவுக்கு நம்ம சமாளிப்போம்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. கடைசி வரையும் வந்து 110 ரூபா வந்து பெட்ரோல் விலை வந்து ஏற்றவே முடியல. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது.
ஸோ இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம உள்நாட்டிலே வந்து க்ரூட் ஆயில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ பாருங்கள், இஸ்ரேல் வந்து எனர்ஜி மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, யார் வேணாலும் வந்து க்ரூட் ஆயில் எடுங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்த. ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் சொன்னாங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணமாக போகிறாரு. அந்த 3 நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நியூசிலாந்து. இந்தோனேஷியா கூட பிரம்மோஸ் ஏவுகணையோட டீல் வந்து சைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மீட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஏதாவது வச்சுன்னா பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெடுக்கு அது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படும். அண்டு ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது ஒரு நியூக்ளியர் யுரேனியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யுரேனியத்தை ஆஸ்திரேலியா வந்து சப்ளை பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஃபைனான்ஸ்லையும் டிஃபென்ஸ்லையும் வந்து சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பயணம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து 6 நாடுகளுக்கு இந்த ஒரு வாரத்தில் வந்து போக போகிறாங்க. அதில் முதல் நாடாக இன்றைக்கி வந்து கத்தாருக்கு போயிட்டாங்க. கத்தாரோட இந்த பங்களிப்பு, இந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் பங்களிப்பை பாராட்டி பேசியிருக்காரு நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 36 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடட் ரேலி, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அளவுக்கு நிஃப்டி ஏறினது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பேங்க்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டிக்கு இந்த பாசிட்டிவிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஐடி செக்டார் இன்றைக்கி வந்து தூங்க போயிடுச்சு. ஒரு 0.5% 1% அளவுக்கு நாள் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருந்தது. ஒருவேளை ஐடி செக்டார் ஃப்ளாட்டாக இருந்ததால் இன்னும் ஒரு 50 பாயிண்ட் கூட ஏறி இருக்கலாம். அண்ட் 2 மணிக்கு மேலே ஒரு சின்ன செல் ஆஃப், ஆனால் ஒரு 2.5 மேலே அந்த செல் ஆஃப் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. எண்ட் ஆஃப் த டேல 160 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதாவது 24,430 நம்மளோட நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயம் வர வர நம்மளோட நிஃப்டி 25,000 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலாம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,578 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாகவும் 1,769 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் எனக்கு 1.36% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. காரணம், ஆட்டோ செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் ஆன் இயர் பேசிஸில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 57% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இவி மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்ஸி ஃபியூவல்லையும் புதுசாக வண்டி வர வர இவங்க வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி வரும்போது எல்லாரும் மாறுவாங்க அந்த டெக்னாலஜிக்கு. அப்போ இவங்களோட சேல்ஸ் வந்து இம்பாக்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆட்டோ செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஐடி செக்டார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 0.6% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்ட்ராடேல 1% அளவுக்குமே நெகட்டிவாக போச்சு. அண்ட் ஐடி செக்டாரை குறித்து ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த ஏஐ படித்தவங்களோட ஹையரிங்ஸ் வந்து ஓவரால் ஐடி செக்டார் ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த பிடெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படித்தவங்களோட ஏஐ படித்தவங்களோட ஹையரிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் இந்த ஏஐயில் எந்தெந்த ஸ்கில்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஏஐ இன்ஜினியரிங், இந்த 4 ஸ்கில்ஸுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது காலேஜில் படிக்கிறீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கோங்க, உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 1% பக்கத்தில் ஒரு 400-500 பாயிண்ட் பக்கத்தில் பாசிட்டிவ் வந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த டேல 0.6% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பேங்க்ஸோட Q1 பிஸ்னஸ் டேட்டா தான். அண்ட் ஒன்ஸ் ரிசல்ட்லேயும் இந்த அளவுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நிஃப்டி 25,000 தூக்கிடும். அண்ட் எஃப்எம்சிஜி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஃபார்மா ஹெல்த் கேர் 0.4% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் $4,380 இருக்குது. அண்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பெரிய அளவுக்கு மேட்ரும் இல்லை. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் புல்லியன் அசோசியேஷனில் 24 கேரட் கோல்டு வந்து 14,730 ரூபாயும், 22 கேரட் கோல்டு 13,510 ட்ரேட் ஆகி முடிச்சிருக்கு. சில்வர் 2,37,000 ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் நம்மளோட யூஎஸ்டி என்ன $95.40 இருக்குது. அண்ட் எஃப்ஐடி டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் இன்னைக்கு பை சைடு தான் இருக்காங்க. 243 கோடி ரூபாய்க்கு மட்டும் வாங்கியிருக்காங்க. டிஐஸ் வந்து 3,791 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து கத்தையாக வாங்குவாங்கன்னு பார்த்தா ஒத்தையாக வாங்கியிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செபி வந்து 2 முக்கியமான அப்டேட்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது என்எஸ்சி வந்து ஆர்பிஐ கிட்ட குவான்டோ கிராஸ் கரன்சி டெரிவேட்டிவ்ஸை எங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ளார கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து யூஎஸ்டிஐஎன்ஆரில் ட்ரேட் பண்ணுறோம்னா இந்திய ரூபாவுக்கும் டாலருக்கும் வந்து ட்ரேட் பண்ணுறோம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபா 95 ரூபா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபா 96 ரூபா. அதாவது உதாரணத்துக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபா அடுத்த மாதம் வந்து ₹1 ஏறிடும், அதனால் டாலரை வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா இது ரூபாவை கொடுத்துட்டு டாலரை வாங்குறீங்க. ஆனால் இந்த குவான்டோ கிராஸ் கரன்சி டெரிவேட்டிவ்ஸில் எப்படி நடக்கும்னா, டாலர் யூரோ, அப்படி இல்லைன்னா டாலர் என் ஜப்பனீஸ் என், இந்த மாதிரி வந்து ரூபாய்க்கு சம்மந்தமே இல்லாமல் 2 டிஃப்ரெண்ட் கரன்சிஸில் ட்ரேட் பண்ணுறது. சாதாரணமாக இந்திய ரூபாவுக்கும் நம்ம டாலருக்குமே கணக்கு போட்டோம்னாலே ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து அந்த டைம் வேல்யூ பொறுத்து ப்ரீமியம்ஸ் எல்லாம் மாறும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸில். இதில் வந்து மற்ற நாட்டுகளோட கரன்சியில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இது யாருக்குன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மணி மார்க்கெட்டில் வந்து விளையாடுறவங்க, இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு, மெர்ச்சன்ட் பேங்க்ஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் பண்ண வேண்டிய வேலை. நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இதில் வந்து வேலையே கிடையாது. இது வந்து கூடிய சீக்கிரம் பெரிய அறிவிப்பாக வரும். நிறைய பேர் வந்து இதை பண்ணுங்க, பெரிய லாபம் வரும்னு சொல்லிட்டு வீடியோ கூட போடலாம். ஆனால் இதிலெல்லாம் இறங்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் அடுத்து மட்டும் இல்லாமல் ராய்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. செபி வந்து ஷார்ட் செல்லிங்கை அதிகரிக்கிறதுக்காக புதுசாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர போகிறாங்க. இந்த எஸ்எல்எம்னு சொல்லுவாங்க, அதாவது செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங்னு சொல்லுவாங்க. இது என்ன மேட்டர்னா, ஷார்ட் செல்லிங்னா உங்கள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும், தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 800 ரூபாயில் இருக்குது. இந்த 800 ரூபாயில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதம் வந்து பயங்கரமாக வந்து ரிசல்ட்டாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்டிஎஃப்சி பேங்கை ஷார்ட் பண்ணணும். சில ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா F1 இருக்காது இல்லையா, அந்த ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி விற்பாங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, அந்த ஷேர்ஸை வந்து நான் 100 ஷேர்ஸை வாங்கி 100 ஷேரை வந்து ஷார்ட் அடிக்கிறது, விற்றுறது. இந்த ஷேர் ப்ரைஸ் விழுந்ததுக்கப்புறம் உதாரணத்துக்கு 800 ரூபாய்க்கு விற்கிறேன்னா ஒரு 700 ரூபாய்க்கு விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்லேருந்து அது வாங்கிப்பேன். நான் உங்ககிட்ட கடன் வாங்கின ஷேர்ஸை கொடுத்துட்டு 100 ரூபாய் எனக்கு லாபம் பார்த்தீங்களா, அதை நான் வச்சுப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க. இதுதான் எஸ்எல்பி, ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் எதுக்கு எனக்கு ஷேர்ஸ் கொடுப்பீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு தான் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. இதை கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து தலையை சுற்றி மூக்க தொடுற வேலை, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால் வரையும் வந்து இந்த ஷேர்ஸை பாரோ பண்ணும்போது கொலாட்ரலாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த கொலாட்ரலாக குறைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நானே வந்து தேவா இருக்கார், தேவா இந்த மாதிரி ஒரு 100 ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா? கொலாட்ரல் நான் எதாவது கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 100 ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 80,000 ரூபாய், நான் 40,000 ரூபாய் உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு 80,000 ரூபாய் மதிப்பில் ஷேர் வாங்கி ஷார்ட் பண்ணிவிட்டு லாபம் வந்தோடனே அந்த ஷேர்ஸை கொடுத்துட்டு காசு திருப்பி வாங்கிக்கணும். இதுதான் ப்ராசஸ். இப்போது இந்த 40,000 ரூபாய்க்கு பதிலாக 30,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த ஷார்ட் செல்லிங்கை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஓவராலாக இந்த ஷேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாரோ பண்ண முடியும்னா, ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து ஒரு 1,00,000 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1,00,000 ஷேர்ஸில் மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர்ஸை ட்ரேட் ஆகும், ஃப்ரீ ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டில் சர்டைன் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து கடன் வாங்கி ஷார்ட் பண்ண முடியும். இந்த கடன் வாங்கக்கூடிய இந்த பர்சன்டேஜை அப்படியே டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக ஷார்ட் செல்லிங்கை ஊக்குவிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் உண்மைத்தன்மையை கொண்டு வர முடியும், எந்த கம்பெனியோட உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள் பண்ண வேண்டியது, நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ இதில் வந்து தூரமாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். மிஸ் ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு நஷ்டம் வந்து வரும். அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்புக்கு பாசிட்டிவாக சில விஷயம் வந்திருக்கு. என்னென்னா, அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே அதானி குரூப்பை பற்றி எதுவும் கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. அமெரிக்கான உலகத்துக்கே போலீஸா, யார் என்ன தப்பு பண்ணாலும் வந்து அமெரிக்காவில் கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இது அதானி குரூப்புக்கு பாசிட்டிவ் விஷயம். அதனால தான் இன்றைக்கி அதானி கிரீன் எனர்ஜியில் பாசிட்டிவ் வந்தது. ஏன்னா வந்து லஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதானி கிரீன் எனர்ஜி மேலே தான் கேஸு. ஸோ இது மேலே கேஸெல்லாம் தூக்கிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாரி எனர்ஜிஸில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு மொத்த ஷேர்ஸையும் மாற்றிருக்காங்க. இயல்பாகவே வந்து யாராவது ஒரு லிஸ்டட் கம்பெனியில் 25% மேலே ஷேர்ஸ் வாங்கினாங்கன்னா ஓப்பன் ஆஃபர் வந்து ட்ரிகர் ஆகும். அதுதான் ரூல்ஸ். ஆனால் இது ஃபேமிலிக்குள்ளாரே நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன்ன்றதுனால, வெளியிலேருந்து யாரும் அவுட் சைடர் வரலன்றதுனால இந்த ஓப்பன் ஆஃபர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு செபி வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து வாரி எனர்ஜிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பிபி ஃபின்டெக் வந்து கிட்டத்தட்ட 1200 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து டெல்லியில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. 2வது ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே வந்து இவங்க இதே மாதிரி பல ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட பிஸ்னஸ் வெர்டிக்கலே வந்து புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து ஆஸ்வால் பம்ப்ஸுக்கு நேற்றே வந்து நம்ம இந்த சக்தி பம்ப்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அவங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டர் கிடைச்சது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு 236 கோடி ரூபாய் மதிப்பில் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஆஸ்வால் பம்ப்ஸுக்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து சோலார் வாட்டர் பம்ப் ஆர்டர் தான். ஸோ இப்போதைக்கு வந்து ஆஸ்வால் பம்ப், சக்தி பம்ப் ரெண்டுத்தையும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து எஸ்ஜேவிஎன், இவங்க வந்து ராஜஸ்தானில் 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி இருக்கக்கூடிய சோலார் பவர் பிளான்ட் வந்து இனாகிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதனோட டெவலப்மெண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5500 கோடி ரூபா பக்கத்தில். அண்ட் இந்த 1000 மெகாவாட்டில் ராஜஸ்தானுக்கு 500 மெகாவாட்டும், உத்தராகண்டுக்கு 200 மெகாவாட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 300 மெகாவாட்டும் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எஸ்ஜேவிஎனுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்,
இவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இவங்க வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய இவங்களோட செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிஸில் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 300 மில்லியன், அதாவது ஒரு வருஷத்துக்கு 30 கோடி சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 7600 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் ஷேர் வந்து பயங்கரமாக ஓவர் வேல்யூ, கொஞ்சம் பார்த்து உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். கிளென்மார்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இவங்க அமெரிக்காவில் ஒலான்செபைன் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா பைபோலார் டிசார்டர், இந்த ஆலுசினேஷன்லாம், இந்த நர்வஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூரோ செக்மெண்ட்டில் இது ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ இதனோட ஓவரால் மார்க்கெட் சைஸ் $25 மில்லியன். ஸோ இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரமே இவங்க வந்து இந்த மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியூரோ செக்மெண்ட்டெல்லாம் ஒன்ஸ் ஒரு ட்ரக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அடுத்து டாடா ஸ்டீல் வந்து அடுத்த வருஷம், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு கேபெக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 60% 12,000 கோடி ரூபாய் இந்தியாவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பூனாவாலா ஃபின்கார்ப் இவங்க வந்து 2020-21 மேக்மா ஃபின்கார்ப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆதார் பூனாவாலா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த கம்பெனியை வாங்கிட்டு பூனாவாலா ஃபின்கார்ப்னு மாற்றிட்டாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 60,000 கோடியில் இருக்குது, எங்ககிட்ட லிக்விடிட்டி வந்து 4,000 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்களோட லிக்விடிட்டியில், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஃபோஏஜ் வந்து ஏஐ சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா வேலை தேடுறவங்களுக்காக ஏஐ ரெக்ஸ், டேலண்ட் பல்ஸ், ப்ரீமியம் எக்ஸ் அப்படின்னு 3 சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான முதலீடாக வந்து 70 கோடி ரூபா வந்து இந்த நிதியாண்டில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே இதுக்கான முதலீடுகளை இன்னும் 150 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோஏஜ் naukri.comக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து பாரத் ஃபோர்ஜ் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நார்த் அமெரிக்காவிலேருந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 31,000 வண்டிக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் 200% அளவுக்கு இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் பர்சன்டேஜ். டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபயர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் கிட்டத்தட்ட 2,300 2,400 கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு இபிசி கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேஷில் வாரணாசியில் ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி கொடுக்க சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆர்டரோட வேல்யூ 257 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரீசெண்டாக ஐபிஓ அந்த கம்பெனி, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து எம்சிஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பயங்கரமாக இருந்தது. காரணம், இந்த ஆர்பிஐயோட புதுசாக இந்த கொலாட்ரல் ஃபண்டிங்கோட ரூல்ஸ் எல்லாம் மாறினதுக்கப்புறம் ட்ரேடிங் வால்யூமில் மிகப்பெரிய ஒரு டிப் காணப்படுது. எம்சிஎக்ஸாக இருக்கட்டும், பிஎஸ்சியில் சென்செக்ஸாக இருக்கட்டும், இதில் மிகப்பெரிய அளவுக்கு ப்ராப் டெஸ்க் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்திருக்கு. இந்த வாலட்டிலிட்டியில் அவங்க வந்து லாபம் சம்பாதிப்பாங்க, நம்மள மாதிரி ஆளுங்க நஷ்டம் சம்பாதிப்பாங்க, நஷ்டத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக மாறினதுனால இதில் வால்யூம் குறைஞ்சிருக்கு. இந்த வால்யூம் குறைஞ்சதுனால வரும் நாட்களில் உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து அதானி என்டர்பிரைசஸ் அவங்களோட டிஃபென்ஸ் கம்பெனி ஒரு சப்சிடரி வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ணி சவுத் இந்தியாவில், அதாவது மத்திய பிரதேஷில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் மிசைல்ஸ் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ், அதாவது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையும் உள்ளார வந்து ஒரு இரும்பு போனால் கடைசியில் வந்து மிசைலாக வந்து வெளியே வரும். இந்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் 5,000 பேர் வரைக்கும் வேலை கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது டிஆர்டிஓவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக அதானி என்டர்பிரைசஸ்க்கு பார்க்க வருது. மேபி வரும் காலங்களில் இதுவே ஒரு தனி கம்பெனியாக லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் 0.2% அளவுக்கு நெகட்டிவாகவும், நாஸ்டாக் 1.4% அளவுக்கு நெகட்டிவாகவும், S&P 500 0.5% அளவுக்கு பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா $4,133, இன்னொரு $20 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $72.3 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இதே தான் 71, 72, 73 இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.